திருச்சிற்றம்பலம். சுந்தரருக்கும் கலிக்காம நாயனாருக்கும் சண்டையை ஏற்படுத்தி வச்ச சிவன் அதை ஒரு திருவிளையாடலாக மாற்ற நினைக்கிறாரு. கலிக்காம நாயனாருக்கு ஒரு கொடிய வயிற்று வலியை கொடுக்குறாரு. அந்த வயிற்று வலினால் அவரும் அவதிப்படுறாரு. கலிக்காம நாயனார்கிட்ட போன சிவன், நான் வேணா சுந்தரர் இங்கே வர வச்சு உன் வயிற்று வலியை தீக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சுந்தரர் மேலே இருந்த கோபத்தில், எனக்கு வேண்டாம் இறைவனேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் தன் பக்தன் இப்படி அவதிப்படுறதை கண்டு பொறுக்க முடியாத சிவன் சுந்தரருடைய கனவுக்கு போய் கலிக்காம நாயனார் இப்படி துன்பப்படுறதாகவும் அவருடைய துன்பத்தை தீக்கிறதாகவும் சொல்கிறாரு. சுந்தரர் உடனே கலிக்காம நாயனார்கிட்ட போகிறாரு. சுந்தரர் அங்கே வராருன்னு தெரிஞ்ச உடனே கலிக்காம நாயனார் சுந்தரருடைய முகத்தை கூட பார்க்கக்கூடாதுன்ட்டு அவருடைய அறையில இருந்த ஒரு கத்தியை வச்சு அவரை குத்திக்கிறாரு. சுந்தரர் அங்கே வந்த உடனே கலிக்காம நாயனாருடைய அறையை போய் பார்த்தா கலிக்காம நாயனார் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு.